இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 119 அதிகாரம் 76 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்று. அருமையான காலை பொழுதிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இன்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்க அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். கடந்த ராத்திரி முழுவதுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக உணர வைத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் முதல்ல அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு அளித்த வார்த்தையை இன்று அவருடைய பிள்ளைகளாகி எமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையால் ஆறுதலும் தேறுதலும் பெற விரும்பும் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். அவருடைய கிருபை எல்லா நேரங்களிலும் உங்களை தேற்றும் என்று. கடவுள் தன்னை நம்பி இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பிரசன்னத்திலே வைத்து அவர்களின் காயங்களை கட்டி அவர்களின் பிரச்சனைகளை சந்தித்து நித்தமும் அவர்களை தேற்றி வருகிறார். அவருடைய சித்தம் இதுவோ அதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. குழந்தை பேறு இல்லாது தவித்த சிக்கரியாவிற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி யோவானை அன்பு மகனாக கொடுத்தார். இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்வேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் அளித்து வாக்குறுதி கொடுத்தார். அந்த வார்த்தை அவர்களை தேற்றி பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்க செய்தது. இன்று நாங்களும் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆறுதலுக்கு பக்கத்துல ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். மனசு பாரமா கவலைகளால நிறைஞ்சி வேதனையோடு இருக்கலாம். உங்களுக்காகவே ஆண்டவர் இன்று இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் இந்த வார்த்தையினூடாக அவர் அளிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம். எங்களுடைய அநேக வேண்டுதல்களை கவலைகளை கண்ணீர்களை அவர் போக்கி இருக்கிறார். அதற்காக நாங்க இந்த நேரத்துல நன்றி சொல்லுவோம். பலரது கண்ணீர் பலரது வேண்டுதல் அனைத்தும் இன்றைக்கு ஆண்டவர் அக்களிப்பாக மாற்றி இருக்கிறார். அதற்காக நாங்க அவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் செய்யும் சகல நன்மைகளையும் நினைத்து நித்தம் அவருக்கு நன்றி மனத்தோடு நடப்போம். குடும்பமாக ஆண்டவர்கிட்ட எங்களை ஒப்பு கொடுப்போம். அவரே எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருக்கட்டும். ஆமேன்.